கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம இந்த விசுவாவசு வருஷத்தில் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 14/5/2025 அன்று இரவு 11:24 குருவானவர் மிருகசீரிஷம் 2வது பாதம், அதாவது ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு மிருகசீரிஷம் 3வது பாதத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்படி பார்த்திங்கன்னா சித்திரை 31ஆம் தேதி இந்த குரு பயிற்சியானது நடக்கிறது. பொதுவாக குரு பயிற்சினால எல்லாரும் சந்தோஷமாக எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை தான். உதாரணமாக சொல்லணுன்னா, அந்த குரு பயிற்சியானது எந்த இடத்துக்கு போனாலுமே நன்மைகளை தரும். நன்மைகள் எந்த அளவுக்கு தரப்போகிறார், கொஞ்சமாக தருவாரா, நிறைய தரப்போகிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர குருவினால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்காது. அதனால தான் எல்லாருமே குரு பயிற்சியை ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது குருவானவர் அழகு ஆடம்பரம் நிறைந்த சுக்கிரன் வீட்டிலேருந்து கல்வி நாயகன் புதன் வீட்டுக்கு போக போகிறார். அதனால் பெண்களை விட்டுவிட்டு மாணவர்களிடம் செல்ல போகிறார் குரு பகவான். இந்த வருஷம் ஃபுல்லாகவே மிக அற்புதமான கல்வி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், மாற்றங்கள், இன்னும் சொல்லப்போனால் அதில் ஏதாவது ரெவல்யூஷன், புரட்சிகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, குரு பகவானோட காரகம் குழந்தை சம்பந்தப்பட்டது, மகிழ்ச்சி சம்பந்தப்பட்டது, வாக்கு சம்பந்தப்பட்டது, குடும்பம் சம்பந்தப்பட்டது, வீடு, செல்வம், இப்படி எந்த விஷயங்கள் மனிதனுக்கு சந்தோஷத்தை தருகிறதோ அதெல்லாம் குருவோட காரகம்தான். குரு நல்லது செய்கின்ற போது நம்மால் மிக சந்தோஷமாக இருக்க முடியும். அதே நேரத்தில் குரு நமக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுவது போல தோன்றும். ஆனால் குருவினால் அந்த கஷ்டம் அல்ல. குரு நமக்கு பல விதங்களில் நன்மைகளை செய்தாலும், இப்போ ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு வரார்னு சொன்னோம். ஆனால் அந்த மிதுன ராசி குருவை விட மிதுன ராசியிலிருந்து குருவின் பார்வை 5, 7, 9ஆம் பார்வைகள் எங்கே வேறுதோ, அதாவது மிதுன ராசியிலேருந்து துலாம் ராசி, அடுத்தது தனுசு ராசி, அதுக்கு அடுத்தது கும்பராசி, இந்த இடங்களில் வேறுறதுனால அந்தந்த ராசிகளுக்கு அந்த பலன், பார்வை பலன் மிக அற்புதமாக இருக்கும். அதுதான் குரு பயிற்சியோட மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். குரு இருக்கிற இடத்துக்கும் நன்மை செய்ய போகிறார், அதே நேரத்தில் பார்க்குற இடத்துக்கு பல மடங்கு அதிகமாக நன்மைகளை செய்வார். அதனால் குரு பயிற்சியை எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். அன்பிற்கினிய கன்னிராசி அன்பர்களே, குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது, கன்னிராசிக்கு எந்த விதமான யோகங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கன்னிராசியை பொறுத்தவரை 10வது இடத்துக்கு குரு பகவான் வரப்போகிறார். கடந்த வருஷம் 9வது இடத்துல இருந்ததை விட இது அற்புதமான இடம். ஆகவே கடந்த வருடம் இருந்ததை விட மிக சிறப்பான பலன்களை குரு பகவான் தரப்போகிறார். பொதுவாக 10வது வீடு அப்படின்னா ஒரு விதமாக வேலையில் இருக்கிற அழுத்தம், ஜீவனஸ்தானம்னு தெரியும். அந்த வேலை சம்பந்தமான அழுத்தம், 10வது வீடுனாலே எப்படி ஜீவனஸ்தானத்தை சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு விதமான அழுத்தத்தையும் சொல்லுகின்ற இடம். தொழில், நம்முடைய வேலை, அதே மாதிரி வியாபாரம், மாமியார், கால் மூட்டு, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது. அந்த 10வது இடத்துக்கு குரு பகவான் வர்றதுங்கிறது நன்மை தான், ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. குரு பகவான்
10ல் தனித்து இருந்தால் பெரிய பிரச்சனையை தரமாட்டார். கண்டிப்பாக கூட ஏதாவது ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்கின்ற போது ரொம்ப அற்புதமான பலன்களை 10வது இடத்துல குரு பகவான் தருவார். தனித்த குரு நிறைந்த பலனை தரமாட்டார். அப்போ 10வது வீடு வேலை விஷயமாக ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும். கன்னி ராசியை பொறுத்தவரை வேலையில் ஒரு அழுத்தம் இருக்கும். நம்ம எதிர்பார்த்த ஊதியமோ அல்லது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அழுத்தம் இல்லாத ஒரு வேலையோ இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் நம்மளை வேலை மாற்றத்திற்கான முயற்சிகளை செய்ய வச்சிருவார். அந்த மாற்றம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா குருவினால் ஏற்படுகின்ற மாற்றம் அல்லவா. நிச்சயமாக அந்த மாற்றம் லாபகரமான, அதுவும் நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு விதத்தில் உதவி செய்கின்ற முன்னேற்றமாக இருக்கும். ஆகவே 10வது இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் சிறப்பானது தான். அதே நேரத்தில் சனி பகவான் 7வது வீட்டில் கன்னி ராசிக்கு 7லும் 6ல் ராகுவும் 12ல் கேதுவும் உட்கார்ந்துருக்கார். சனி 7ல் இருக்கிறது ஒரு சின்ன குழப்பமான பலன்கள் தான். 6வது வீட்டில் ராகுவும் 12வது வீட்டில் கேதுவும் இருக்கிறது நல்லது தான். ஒன்றும் பெரிய பிரச்சனைகளை தரமாட்டார். 7ல் இருக்கிற சனி பகவான் கொஞ்சம் திருமண தாமதத்தை ஏற்படுத்துவார். நண்பர்கள் மூலமாக, நம்முடைய கூட்டாளிகள், பிஸ்னஸில் நம்ம கூட சேர்ந்து முதலீடு செய்திருக்கிறவர்கள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை கலப்பலாம். ஆனால் அதெல்லாம் சனியினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாமே ஒரு விடிவு காலம்தான். நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து வெளிப்படுகின்ற ஒரு தன்மை தான். நம்ம உள்ள மறைவில் இருந்த சில பிரச்சனைகள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே சனி பகவான் 7வது வீட்டில் இருக்கிறதுனால தொழிலில் இருக்கிற சில மாற்றங்கள், தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக தீர்வு ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். திருமணம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம நிறைய யோசிக்கிறதுனால சில சமயங்களில் அதுவே நமக்கு ஏதாவது ஒரு தடங்களை ஏற்படுத்தும். 6வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறது ரொம்ப அற்புதமான இடம். ருணருத்ர ரோகஸ்தானம். நம்ம கடன் வாங்கி முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் நம்ம பார்த்து பயப்படுகின்ற, நம்மக்கிட்ட வருவதற்கே யோசிக்கின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துவார். அதே நேரத்தில் நோய் பெரிய அளவில் இல்லைன்னாலும் நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் கை காலில் அடிபட்டுக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். கன்னி ராசியை பொறுத்தவரை 12வது வீட்டில் கேது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், தூக்கம் சம்பந்தமான விஷயங்கள், நிம்மதியாக தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏதோ ஒரு இழப்பு இருக்கிற மாதிரி விரக்தியான ஒரு சூழ்நிலையை தான் மனதார அனுபவிக்கின்ற ஒரு கட்டாயம் ஏற்படும். ஆகவே ராகு குரு ரெண்டுமே நல்ல சிறப்பாக இருக்குது. சனியும் கேதுவும் சுமாரான பலனை தருகின்ற அமைப்பில் தான் கன்னி ராசிக்கு இருக்குது. குருவோட பார்வையானது கன்னி ராசியை பொறுத்தவரை 2, 4, 6 ஆகிய இடங்களை பார்க்கறது ரொம்ப அற்புதமானது. 2வது வீடு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். நம்முடைய ஆலோசனையை கேட்பதற்கும் நம்ம ஏதான சொல்ல மாட்டோமான்னு காத்து கொண்டிருப்பதற்கு சிலர் தயாராக இருப்பார்கள். நம்முடைய வாக்கு, நம்முடைய யோசனை, நம்முடைய ஆலோசனை மற்றவர்களால் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய தன்மை இருக்கும். வக்கீல், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலகட்டம். கலைஞர்கள் மற்றும் இசை பிரியர்கள் போன்றவர்களுக்கு, இசையில் தொழில் செய்கின்றவர்களுக்கு, இசை சார்ந்த தொழில்களை செய்பவர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டம். அவங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒரு கன்னி ராசியை பொறுத்தவரை குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் ஏற்பட போகிறது. குடும்ப சூழ்நிலை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் 4வது வீடு வாகனம் வாங்குகின்ற ஒரு சூழ்நிலை கன்னி ராசியை பொறுத்தவரை இருக்கும். ஏதாவது நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, புதுசாக கார் வாங்கிறது. 2 வீலர் தான் வச்சுருப்போம், இப்போ 4 வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கொஞ்சம் நம்முடைய வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வளர்ச்சி ஏற்படும். நம்ம ஒரு வாகனம் வச்சுருப்போம் 2 வீலர், அதை கொடுத்துட்டு புதுசாக ஒரு 2 வீலர் லேட்டஸ்ட் மாடலாக வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் முன்னேற்றம், குரு பார்க்கறதுனால ஏற்படுகின்ற முன்னேற்றம். தாயாருடைய ஏதாவது ஒரு அசௌகரியம் சிகிச்சையினால் சரி செய்யப்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். தாயாருடைய நல்ல ஆலோசனையை, ஆசையை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி
பணக்காரராக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி போடுற, நிலம் வாங்கி போடுகின்ற, மண் பூமி போன்ற விஷயங்கள் வாங்கி அதில் முதலீடு செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு படிக்கின்ற ஒரு ஆலோசனை, அதே நேரத்தில் படிக்க வேண்டும் என்ற வேகம், நம்ம அதிக மதிப்பெண்களை பெற வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகம், இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6வது வீட்டை ருண ருத்ர ரோகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நம்ம வீடு வாங்கிறதுக்கோ செலவு செய்யறதுக்கோ கொஞ்சம் கடன் கேட்டால் உடனே கிடைக்கும். கடன் வாங்கி முதலீடு செய்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஆடம்பரமாக செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் நம்மளை பார்த்து பயப்படுகின்ற, நம்ம கிட்ட வருவதற்கே யோசிக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். நோயினால் ஏற்படுகின்ற சில அவதிகள் இருந்தாலும் அந்த நோய் பரிபூரணமாக நம்ம குருவின் பார்வை பெறுகின்ற காரணத்தினால் சிகிச்சையினால் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். ஆகவே கன்னிராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியானது மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறது. என்ன, திருமணத்துக்காக காத்துருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு 6 மாதம் காத்திருக்கணும் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும். அல்லது சில பேருக்கு திருமணம் நடந்துடும், ஆனால் வெளிநாடு விசா கிடைக்காம காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அல்லது கணவன் மனைவி 2 பேருமே வெவ்வேறு ஊர்களில் இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் ஒரே ஊருக்கு மாற்றல் கிடைக்கும் வரை ஒரு 2-3 மாதம் காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் ஒரு திருமணத்தில் ஏற்படுகின்ற தடங்கல்கள். மற்றபடி குரு பயிற்சி கன்னிராசியை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அசுப பலன்களை விட சுப பலன்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.